Vanakkam and welcome to CSE Tamila by Easy Tutorials. To watch the same content in English, click the link in the description box. by comment பார்க்க போறோம். group by அப்படிங்கறத வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினா உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்கு, அதுல நீங்க நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதுல ஒரு பர்టిక్యులர் காலம் எடுத்துட்டீங்கன்னா அதே வேல்யூ தான் திரும்ப திரும்ப வருது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் குரூப் பை. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம வச்சிருக்கிற டேபிளே அப்படிதான் வச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கோவா, அசாம், டெல்லி இந்த 4 பிளேஸ் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் காலம் பார்த்தீங்கன்னா D0, 1, 2, 3, 4 இந்த 4 வேல்யூ தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்லை என்ன ஸ்கோர், ஆவரேஜ் ஸ்கோர் இருக்கு, இல்லை இந்த பிளேஸ்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, queries சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் குரூப் பை. ஸோ குரூப் பை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணால் ஒரு பர்டிகுலர் காலம், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் சேம் வேல்யூஸ் திரும்ப திரும்ப அப்பியர் ஆச்சுன்னா நீங்கள் வந்து குரூப் பை அப்ளை பண்ணிங்கன்னா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து குரூப் பையை வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட ரிசல்ட் செட்டை வந்து குரூப் பண்ணி ஒரு அக்ரிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுதான் வந்து குரூப் பை கமாண்ட். ஸோ இப்போ வந்து நான் வந்து எந்தெந்த பிளேசஸ்லேருந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ஸோ அப்போ வந்து எத்தனை அப்படின்னாலே கவுண்ட். ஸோ செலக்ட் கவுண்ட் ஆஃப், ஸோ எது எம்ப்ளாயி ஐடியும் கவுண்ட் பண்ணலாம், நேமையும் கவுண்ட் பண்ணலாம், எதாவது நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எதுலேயுமே நல் வேல்யூஸ் இல்லை. பட் இது ப்ரைமரி கீயாக இருக்கிறதுனால எனக்கு மோர் அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்குங்கிறதுனால நான் எம்ப்ளாயி ஐடி வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த எம்ப்ளாயி ஐடியை கவுண்ட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா பிளேஸை வந்து கவுண்ட் பண்ண போகிறேன். எந்தெந்த பிளேஸில் வந்து எவ்வளோ கவுண்ட்டுன்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் போட்டுட்டு அடுத்தது கவுண்ட் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி நான் ரிப்போர்ட் அவுட்புட் எனக்கு கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பிளேஸ் கமா கவுண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா குரூப் பண்ணுறேன், குரூப் பை பிளேஸ். அப்போ பிளேஸில் நான் குரூப் பண்ணி, அப்போ தமிழ்நாட்டில் 4 பேர் இருக்காங்க, கோவாவில் 2 பேர் இருக்காங்க, அசாமில் 2, டெல்லியில் 2. ஸோ எனக்கு அவுட்புட் கிடைக்குது. இதே மாதிரி நான் வந்து பிளேஸுக்கு பதிலாக டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு கூட நான் என்ன பண்ணலாம், குரூப் பண்ணிக்கலாம். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா கவுண்ட் ஆஃப் ஐஐடி ஃப்ரம் எம்ப்ளாயி குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி இப்படி கூட நான் எடுத்துக்கலாம். அப்போ இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து குரூப் பை கமாண்டா. ஸோ குரூப் பை அப்படிங்கிறது எப்பயுமே இப்போ நான் நேமுங்கிற காலத்தில் குரூப் பை அப்ளை பண்ணுறது வந்து மீனிங்லெஸ். ஏன்னா ஒவ்வொரு நேமுமே வேறு வேறு, ஒவ்வொரு ரெக்கார்ட்லேயும் நேம் வந்து வேறு வேறு தான் இருக்கும், எம்ப்ளாயி ஐடி வேறு வேறு தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து சேம் வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு இருக்குமோ அந்த காலமில் தான் நம்ம வந்து குரூப் பை இது பண்ணுவோம். குரூப் பையை அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸோட யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கவுண்ட் ஓட பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து ஆவரேஜ் ஃபங்க்ஷன் கூட பண்ணலாம். ஸோ நான் ஆவரேஜ் ஆஃப் ஸ்கோர் ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி ஆவரேஜ் ஆஃப் ஸ்கோர். அப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஆவரேஜாக 94 ஸ்கோர் இருக்குது, 90 இருக்குது, 82 இருக்குது, 96.5 இருக்குன்னு. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை வச்சு குரூப் பண்ணி ஒரு அக்ரிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து குரூப் பை கமாண்ட். ஸோ குரூப் பைங்கிறது காமன் வேல்யூஸ் ஒரு காலமில் ரிப்பீட்டடாக இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதை அக்ரிகேட் ஃபங்க்ஷனோட சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ குரூப் பை கூட ஆர்டர் பை, ஹேவிங் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் சேர்த்தும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்னு தனித்தனியாக பார்த்துட்டு எல்லாம் சேர்த்து எப்படி பண்ணுறதுங்கிறத இன்னொரு தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Easy Tutorials. நன்றி.